வணக்கம். சிவகாசி அப்படின்னோடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, ஆஃப்செட் பிரிண்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம தளபதி நடிச்ச படம் தான். இந்த சிவகாசிக்கு எதனால சிவகாசி அப்படின்ற பேர் வந்துச்சுன்றத பார்ப்போம் வாங்க. பாண்டிய மன்னர் ஹரிகேசரி அவர்களுக்கு சிவன் மன்னர் இருந்த பக்தினால அவர் தென்காசியில சிவனோட கோயில் ஒன்று கட்டணும் அப்படின்ற இந்த லிங்கத்தை காசில இருந்து தென்காசிக்கு கொண்டு வரும்போது அவர் ஓய்வு எடுத்துட்டு இருந்த அந்த வில்வம் மரம் பாத்தீங்கன்னா கடவுள் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச மரம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா லிங்கத்தை மாடு மேல சுமந்துகிட்டு தான் அதை தென்காசி கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த வழியில போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த வில்வம் மரத்தை விட்டு அந்த மாடு நான் நவுறவே மாட்டேன் அப்படின்ட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்குது. இதை பார்த்த பாண்டிய மன்னன் ஹரிகேசரி அவருக்கு ஒரு நினப்பு வருது. கடவுள் சிவன் அவரோட ஆசைப்படி இந்த இடத்துலயே அந்த லிங்கத்தை வச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துலயே அந்த லிங்கத்தை வச்சுட்டு கோயிலும் அமைச்சிடுறாங்க. சிவகாசிக்கு செல்லமா குட்டி ஜப்பான் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த குட்டி ஜப்பான் அப்படின்ற பேர் வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட சிவகாசி ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.